ஒரே வயதுடைய ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமா? குறைந்த வயதுடைய பெண்ணை திருமணம் செய்கின்ற பழக்கம் எவ்வாறு உண்டானது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரே வயதுடைய ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஆணை விட பெண்ணானவள் வயதில் குறைந்தவளாக இருக்க வேண்டும்னு சொல்றது. ஒரு நாளாச்சும் சின்ன பொண்ணாத்தான் இருக்கணும். ஒரே வயது ஒத்த வயதுன்னு சொல்லி ஒரு 2 மாதம் பெருசாக இருக்காளே பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண கூடாது, நிச்சயமாக கூடாது. நம்முடைய சாஸ்திரம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்த வயதுடைய பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் அப்படின்னு சொல்றதை விட இதனை நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தியே சொல்கிறது. ஏன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி யோசிச்சு பாருங்களேன். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஆக அந்த தெய்வத்தினை வணங்க வேண்டும் என்பது இந்த மனைவியினுடைய கடமை அல்லவா? இந்த மனைவியானவள் அவருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமஸ்காரம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட இந்த விரத நாள் அப்படின்னு வருது இல்லையா? ஒரு வரலட்சுமி விரதம்னு சொல்கிறோம், ஒரு கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிறோம். அதுபோல் அந்த விரத நாட்களிலே இந்த கணவனானவர் அந்த நோன்பு சரட்டினை அந்த பெண்ணுடைய கைகளிலே கட்டி விடுவார். அந்த பெண்ணானவள் இந்த கணவருக்கு நமஸ்கரிக்கிறார் என்பது ஒரு வழக்கம்தானே. இப்படி யாருக்கு நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை விட வயதில் மூத்தவர்களை மட்டும்தான் நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வயதில் குறைந்தவர்களை யார் நமஸ்காரம் பண்ணலான்னு சொன்னா, அவர்கள் குருஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும், ஒரு சந்நியாசியாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே அவர் ஒரு சந்நியாசியாக இருந்தால், அல்லது நம் குடும்பத்தினுடைய ஒரு புரோகிதராக இருக்கிறார், நம்ம குடும்ப வாத்தியாராக இருக்கிறார், ஒரு சாஸ்திரிகளாக இருக்கார்னு சொன்னால், ஒரு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் வயதிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நமஸ்கரிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் கணவன் என்பவர் இவரை விட வயதில் மூத்தவராகத்தான் இருக்க வேண்டும். வயதில் குறைந்தவனாக கணவன் இருக்கும் பொழுது இந்த பெண்ணானவள் நமஸ்கரிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தா, இந்த கணவனினுடைய ஆயுள் என்பது குறையும் அப்படின்னு சொல்றார். பொதுவாகவே வயதில் குறைந்தவர்களை நமஸ்கரிக்கும் பொழுது எவர் ஒருவர் நமஸ்கரிக்கிறாரோ அவருடைய ஆயுளானது கூடும். அந்த யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறோமோ அவளுடைய ஆயுள்ங்கிறது குறையும்னு சொல்கிறார். இது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த ரூலை பொருத்தி பார்க்கலாம். ஏன் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொன்னால், இவா தீர்காயுஷ்யம் அஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. இவ்வாறு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு பலம் என்பது இருக்க வேண்டும். அதனால தான் வாத்தியார் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்கிறோம். ஒரு சன்னியாசியாக இருக்கின்ற பட்சத்திலே, ஒரு ஆச்சாரியனாக இருக்கின்ற பட்சத்திலே வயது வித்தியாசம் இல்லாமல் நமஸ்கரிக்கும் பொழுது அவர்கள் வயதிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு ஆன்ம பலம் என்பது உண்டு. அந்த பலத்தின் மூலமாக அவர்கள் தங்கள் ஆயுளை விருத்தி செய்து கொள்வார்கள். அதே நேரத்திலே சாமானிய மனிதனாக இருக்கின்ற பட்சத்திலே ஒருவருக்கு நாம் நமஸ்கரிக்கும் பொழுது எவர் ஒருவர் நமஸ்கரிக்கிறாரோ அவருடைய பலமானது இவரிடம் இருந்து அவருக்கு செல்கிறது அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம்ங்கிறது சொல்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணானவள் தன்னை விட வயதில் குறைந்த ஒரு மகனை, ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு நமஸ்கரிக்கும் பொழுது அந்த ஆணினுடைய ஆயுள் என்பது குறையும் அல்லவா? இது ஒரு பக்கம், இதை வச்சுப்போம். இது போக இன்னொரு விஷயம் எப்படி தெரியுமா சொல்றது? இந்த பெண்ணினுடைய கடமை எது தெரியுமா? பதிவிரதா தர்மம்ங்கிறது எது தெரியுமா? அந்த கணவனினுடைய ஆயுள் முழுக்க, ஆயுள் பரியந்தம் அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மனைவியினுடைய கடமையாக ஆகிறது. ஆனால் இந்த பெண்கள்லாம் எப்படி சொல்லுவான்னு பார்த்தா, எனக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வேண்டும், என்னுடைய கணவனுக்கு முன்னால் நான் சென்று விட வேண்டும் அப்படிலாம் சொல்றா இல்லையா? இவ்வாறு கணவனுக்கு முன்னால் இந்த பெண்கள் உயிர் துறந்து விட்டால் இவர்களுடைய கடமையானது பூர்த்தியாகாமல் அடுத்த ஜென்மாவிற்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. இவர்கள் தீர்க்க சுமங்கலியாக சென்றால் இவர்களுடைய கடமையானது அடுத்த ஜென்மாவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே கணவனுக்கு உரிய கடமைகளை செய்து
கணவனுக்கு பின்னால் உயிர் துறக்கின்ற பெண்கள் என்பவர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய கடமை இந்த ஜென்மாவோடு பூர்த்தியாகிறது. அதனால் இவர்களால் நேரடியாக மோட்ச பிராப்திக்கு செல்ல முடியும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன். நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, சுமங்கலி பிராப்தியை விட, அதாவது கணவனை இழந்த பின்பாடு, கணவனுக்குரிய கடமைகளை பூர்த்தி செய்த பின்பாடு இறக்கின்ற பெண்களுக்குத்தான் உயர்ந்த புண்ணியமானது கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆக கணவன்தான் முதலிலே உயிர் துறக்க வேண்டும்னு சொன்னா, அவன் இவரை விட வயதில் அதிகமானவனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனை இழந்த பெண்களை நாம் ஏதோ ஒரு பாவியை போல் பார்ப்பது என்பது தவறு. உண்மையிலேயே கணவனை இழந்த பெண்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள்தான். அதாவது வயதான காலத்திலே நம்ம சொல்கிறேன், ஒரு தீர்காயுசோடு இருந்துட்டு ஒரு சஷ்டியப்த பூர்த்தியெல்லாம் ஆன பிற்பாடு, ஒரு பீமரத சாந்தியெல்லாம் ஆன பிற்பாடு தன்னுடைய கடமைகள் அத்தனையும் முடித்த பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவ்வாறு இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை இழந்தாலும் அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த ஜென்மாவிலேயே தங்களுடைய கடமைகள் அத்தனையும் பூர்த்தி செய்துவிட்டு நேரடியாக இறைவனை சென்று அடைகிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. இதனால்தான் கணவனை விட பெண்கள் ஆயுளிலே, அதாவது கணவனை விட பெண்கள் வயதிலே குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நமக்கு எல்லா நாளுமே சந்தோஷம் என்பது நீடித்திருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.